ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எந்த ப்ராடக்ட்டாக வந்திருக்கோன்னு பார்த்தோன்னா, பாத்ரூமாக இருக்கட்டும், அப்புறமேட்டு வீட்டில் எந்த கார்னர் இடமா இருக்கட்டும், நம்ம எல்லா இடத்துலையும் ஷெல்ஃப் நம்ம நினச்ச இடத்துக்கு நினச்ச மாதிரி வைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான போர்ட்டபிள், அதே சமயம் ஸ்டிக் பண்ணுற மாதிரி டைல்ஸில் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் அதை ஸ்டிக் பண்ணால். அந்த மாதிரியா நான் கிச்சனுக்கு கார்னர் ஷெல்ஃப் வாங்கியிருந்தேன். பட் நினச்சது அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா ஒரு சைடில் ரெஸ்ட் ஆகும், லைட்டாக ஒரு சைடில் உடஞ்சி வந்துருந்துச்சு. இது மெட்டலில் தான் செஞ்சுருக்காங்க, மேலே பெயிண்ட் பண்ணி. இந்த மாதிரி கார்னரில் உடஞ்சிருந்துச்சு. ஒன்று பெரிய சைஸ்லேயே, ஒன்று சின்ன சைஸ்லேயே. இது ஒரு 183 ருபீஸ்க்கு ஃபெஸ்டிவல் சேலில் வாங்கியிருந்தது மீஷோவில். பட் இது அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னு கேட்டோன்னா, ஒரு ஸ்டாண்டு ரொம்ப ரஸ்ட்டாக இருந்துச்சு. இன்னொன்று என்னன்னா, ஆனால் அது ஸ்டிக் பண்ணுறது மாதிரி நமக்கு இந்த மாதிரியான ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருந்தாங்க. இது நல்லா இதோட ரிவ்யூவெல்லாம் பார்த்துட்டு தான் நான் இதை ஆர்டர் பண்ணேன். இந்த ஸ்டிக்கரை ஜஸ்ட் 2 கார்னர்லேயே நம்ம ஒட்டுனதுக்கு அப்புறமேட்டா இதை ஹேங் பண்ணிவிட்டா வேலை முடிஞ்சிருச்சு. பெருசு, அப்புறம் அதுக்குள்ளே செட் ஆகிற மாதிரி குட்டி. அதாவது கீழே பெருசும் மேலே குட்டி ஒட்டிக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ப்ராடக்ட் என்னமோ நம்ம யூஸ் பண்ணியிருந்தால் சேஃபாக தான் இருக்குமாங்கிறது தெரியல. பட் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஒரே ஒரு அந்த 2 ஸ்டாண்டில் ஒரு ஸ்டாண்டு ஒரு சைடு ரெஸ்ட்டாகவும் ஒரு சைடு உடஞ்சதும் இருந்துச்சு. அதனால் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆனதுனால நான் இதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டேன். இதிலே மேபி எக்ஸ்சேஞ்ச் போட்டிருந்தா வந்திருக்கலாம். பட் இது எனக்கு தேவைப்படாத மாதிரி தோணுச்சு. அதனால் ரிட்டர்ன் போட்டேன். உங்களுக்கு யாருக்காவது இது தேவைப்படும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்களும் ஆர்டர் போட்டு யூஸ் பண்ணுங்கள். பட் செக் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி ரெஸ்ட் இருக்குது. அப்படி செக் பண்ணிவிட்டு டேமேஜ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ஈஸியாக ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.